Hello friends, welcome to Tamil Andro channel. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கான்டெக்ஸ்ட் மெனு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆப்ஷன் மெனு பார்த்துட்டோம், அதே மாதிரி தான் கான்டெக்ஸ்ட் மெனுவும். ஆப்ஷன் மெனு மேலே 3 டாட்ஸ் இருக்கும். கான்டெக்ஸ்ட் மெனு நம்ம ஏதாவது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் வரது கான்டெக்ஸ்ட் மெனு. ஆப்ஷன்ஸ் மெனு வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டன்ஸில் தரேன், அந்த வீடியோவை பார்த்துங்க. இப்போது கான்டெக்ஸ்ட் மெனு பார்க்கலாம். உங்களை கான்டெக்ஸ்ட் மெனுனா எப்படி இருக்கும்னு காமிச்சிடுறேன். இப்படி தான் பின்னாடி இந்தியா பாகிஸ்தான் இருக்கா, இது ஏதாவது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இந்த 3 ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை ஆப்ஷன் வேணுமோ வச்சுக்கலாம். எடிட், ஷேர், டெலீட். இப்போ இந்தியாவை லாங் ப்ரெஸ் பண்ணுனா எடிட், ஷேர், டெலீட் வரும். அதில் இந்தியாவை எடிட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், இல்லை வேணான்னா டெலீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் வர்றது கான்டெக்ஸ்ட் மெனு. சரி, இப்போ கான்டெக்ஸ்ட் மெனுன்னு பார்ப்போம். கான்டெக்ஸ்ட் மெனு, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெனு ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனுஸ் ப்ரொவைடிங் ஏ functionality to modify the header of the context menu. அதான் ஆப்ஷன்ஸ் மெனு மாதிரியே ஆப்ஷன்ஸ் வரும், அதுக்கு நம்ம ஹெட்டர், ஒரு டைட்டில் மாதிரி ஹெட்டர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுதான் கான்டெக்ஸ்ட் மெனு. முதல்ல கான்டெக்ஸ்ட் மெனு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டு ஷோ a context menu on long click, most clients will want to call. எதனா ஒரு இதுவை லாங் கிளிக் பண்ணும்போது கான்டெக்ஸ்ட் மெனு வரும். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த மெத்தட் மூலமாக, இந்த மெத்தடை கால் பண்ணோம். ரெஜிஸ்டர் ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனு, அதுக்குள்ளே எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, டெக்ஸ்ட்டு, பட்டன், இமேஜ், எக்ஸட்ரா. இப்போ நான் டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா எந்த டெக்ஸ்ட் வியூவோ அந்த டெக்ஸ்ட் ஐடி மூலம் இது பண்ணிட்டு அதை கொடுத்தேன்னா அந்த டெக்ஸ்ட்டை லாங் கிளிக் பண்ணால் மட்டும்தான் கான்டெக்ஸ்ட் மெனு வரும். பட்டன் தான் பட்டன், இமேஜ்னா இமேஜ். அதுக்கு தான் இந்த முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனுவில் எது வேணுமோ அதை நம்ம டெக்ஸ்டா, பட்டனா, இமேஜா, எது வேணுமோ. அப்புறமா அதான் சொன்னல, ஹெட்டர் முதல்ல இது பண்ணோம். ஹெட்டர் வைக்கிறதுக்கு கான்டெக்ஸ்ட் மெனு யூஸ் ஆகுது, ஒரு டைட்டில் மாதிரி. அதுதான் இது. டு ஷோ ஏ ஹெட்டர் டைட்டில் கால் மெனு செட் ஹெட்டர் டைட்டில். ஹெட்டர் டைட்டில் வைக்க இந்த மெனு செட் ஹெட்டர் டைட்டிலை கால் பண்ணோம். மெனுவில் செட் ஹெட்டர் டைட்டில் வைக்கணும். நான் என்ன வச்சுக்கேன்னா செலக்ட் ஏ இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வைக்கிறேன். அது கீழே செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை வைக்கிறேன். அதான் நேற்று பார்த்த மாதிரியே மெனுஸ்னா ஐட்டம்ஸ் அதெல்லாம் யூஸ் ஆகிறதுலாம் இங்கே அப்படியே இருக்குது. இதான் கான்டெக்ஸ்ட் மெனு. இதுக்கும் மெனு ஃபோல்டரும் மெனு ஃபைலும் தேவை. அதனால் இதுலேயும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரெஸ், ரைட் கிளிக், நியூ ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் டைரக்டரி, செட் ரிசோர்ஸ் டைப் இஸ் மெனு, தென் டைப் டைரக்டரி நேம், கிளிக் ஓகே. முதல்ல ரெஸ்ஸை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். அம்மா நியூவில் ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் டைரக்டரி கொடுக்கணும். நீங்கள் ரெஸ் இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணோம். நியூவில் ஆண்ட்ராய்டு ரிசோர்ஸ் டைரக்டரி அதை கிளிக் பண்ணோம். இங்கே ரிசோர்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணோம். மெனுன்னு செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட டைரக்டரி நேம் என்னவோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துடணும். நம்ம மெனு டைரக்டரி கிரியேட் ஆகிடும். இதுதான் மெனு டைரக்டரி. அதுக்கப்புறம் மெனு டைரக்டரிக்குள்ளே மெனு XML ஃபைலை கிரியேட் பண்ணோம். எந்த மெனு ஃபோல்டர் அந்த மெனு ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்புறமா நியூவில் போயிட்டு மெனு ரிசோர்ஸ் ஃபைலை கிளிக் பண்ணி நம்மளோட XML ஃபைல் நேம் கொடுத்துட்டு கிளிக் ஓகே கொடுக்கணும். அந்த மெனு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு மெனு ரிசோர்ஸ் ஃபைல் இருக்கா அதை கிளிக் பண்ணோம். இங்கே என்னவோ நம்மளோட ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா அது கிரியேட் ஆகிடும். இந்த மெனுக்குள்ளே கான்டெக்ஸ்ட் மெனு XML ஒன்று இருக்குது. இப்படி தாங்க மெனு ஃபைலை கிரியேட் பண்ணோம்.
முதல்ல ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம், மெனு ஃபோல்டர், அதுக்கப்புறமா தான் ஃபைலை க்ரியேட் பண்ணோம். சரி, இதான் மெனு எக்ஸ்எம்எல். ஐடி ஆப்பிள், ஐடி பால், டைட்டில் ஆப்பிள், டைட்டில் பால் அப்படின்னு வச்சுருக்கேன். அதான் இந்த இதுவை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுதான் இங்கே மெனு எக்ஸ்எம்எல். நம்ம ஃபுல் ஆப் சோர்ஸ் கோடு இருக்குது, எக்ஸ்எம்எல் ஃபைல், கான்டெக்ஸ்ட் மெனு எக்ஸ்எம்எல், ஜாவா எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவுட்புட் இப்படி தாங்க வரும். இதோ கான்டெக்ஸ்ட் மெனு இங்கே என்ன சொல்கிறாங்க, லாங் ப்ரெஸ் மீ ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனு சொல்கிறாங்களா. இதை லாங் ப்ரெஸ் பண்ணால் கான்டெக்ஸ்ட் மெனு டிஸ்பிளே ஆகும். சரி, இப்போ போய் ப்ரோக்ராமில் பார்ப்போம். இந்த லீனியர் லேஅவுட் கான்டெக்ஸ்ட் மெனு, லீனியர் லேஅவுட்குள்ளே கான்டெக்ஸ்ட் மெனுன்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் வியூவில். அதுக்கப்புறமா இதை சொல்கிறேன் லாங் ப்ரெஸ் மீ ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனு சொல்கிறேன்னா, இந்த லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்பிள் பால்லாம் வரும். அதை செலக்ட் பண்ணால் எதை செலக்ட் பண்ணுறோமோ அதோட இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் இமேஜ் வியூவில். முதல்ல கான்டெக்ஸ்ட் மெனுவில் போய் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன்னு பாருங்கள். முதல்ல ஆப்பிள்ன்ட்டு டைட்டில் வச்சுருக்கேன், அதுக்கு ஐடி ஆப்பிள். அம்மா பால்ன்ட்டு டைட்டில் நேம் வச்சுருக்கேன், இந்த பால் இங்கே இருக்கா. அம்மா அதுக்கு வந்து பால்ன்ட்டு ஐடி வச்சுருக்கேன், கேட்டு அதேமாரி ஐடி கேட், டாக் ஐடி டாக். இதெல்லாம் அப்படியே இந்த இது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது லிஸ்ட் அவுட் ஆகும். அது எதை நம்ம தொடரமோ அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த இமேஜஸை முதல்ல ட்ராவபிள் ஃபைல்ஸில் சேவ் பண்ணிக்கணும். ஆப்பிள், பால், கேட், டாக் முதல்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கணும். அப்போ தான் இங்கே வந்து நம்ம இமேஜ் வியூவில் செலக்ட் பண்ணுறப்போ செட் பண்ண முடியும். முதல்ல எங்கள் இமேஜ் வியூவும் டெக்ஸ்ட் வியூவும் டிக்ளேர் பண்ணோம். அப்புறமா அதை வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கணும். ஃபைண்ட் வியூ பை ஐடி மூலமாக கனெக்டிவிட்டி கொடுக்கணும். r.i.text கான்டெக்ஸ்ட் இருக்கா, அது வந்து இந்த லாங் ப்ரெஸ் மீன் சொல்கிறாங்களா அதுதாங்க இது. இந்த டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் இருக்க பாருங்கள், இந்த லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வியூ ஒர்க் ஆகும். அதுக்கு தான் இது மை இமேஜ் வியூ. இமேஜ் வைக்கும்போது இங்கே வரணும்ல, அதனால் இமேஜ் வியூவோட ஐடியா வச்சு கனெக்டிவிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறமா இங்கே சொன்ன பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னேன்ல, ரெஜிஸ்டர் ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனு, கான்டெக்ஸ்ட் மெனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொன்னால அதுதாங்க இந்த லைன். ரெஜிஸ்டர் ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனு கான்டெக்ஸ்ட் டெக்ஸ்ட். இந்த லாங் கிளிக் பண்ணுன்னு சொல்லுவாங்க, லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் கான்டெக்ஸ்ட் மெனுவை. அதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கான்டெக்ஸ்ட் மெனுலாம் க்ரியேட் ஆகும். முதல்ல கான்டெக்ஸ்ட் மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆன் கிரியேட் கான்டெக்ஸ்ட் மெனு யூஸ் ஆகுது. அதுக்குள்ளே கான்டெக்ஸ்ட் மெனுக்கு மெனு நேம் வைக்கிறாங்க, வியூ பண்ணி காமிக்கிறதுக்கோசம் கான்டெக்ஸ்ட் மெனு இன்ஃபோ. அதை அந்த கான்டெக்ஸ்ட் மெனு கிளிக் பண்ணால் அதில் சம் இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு மெனு இன்ஃபோ யூஸ் ஆகுது. நம்ம மெனு தான் இங்கே யூஸ் பண்ணுவோம், மற்ற எதுவும் யூஸ் ஆகாது. இதில் மெனு டாட் செட் ஹெட்டர் டைட்டில் இருக்கா, செலக்ட் ஏ இமேஜ் நான் இங்கே சொன்ன பாருங்க கீழே. ஹெட்டர் டைட்டில் வைக்கிறதுக்கு மெனு டாட் செட் ஹெட்டர் டைட்டில் செலக்ட் ஏ இமேஜ்னு நான் வச்சுருக்கேன்னு சொன்னால ஒரு டைட்டில் மாதிரி கிரியேட் ஆகும். ஆப்பிள் பால் கேட்டுக்கு மேலே செலக்ட் ஏ இமேஜ்னு ஒரு டைட்டில் வரும். அதுக்கு தான் இந்த ஹெட்டர் டைட்டில் செட் ஹெட்டர் டைட்டில் யூஸ் ஆகுது. இப்போது அங்கே இருக்க மெனுஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து கெட் மெனு இன்ஃப்ளாட்டர் டாட் இன்ஃப்ளாட்டர் ஆர் டாட் மெனு கான்டெக்ஸ்ட் மெனு கமா மெனு. இந்த கான்டெக்ஸ்ட் மெனுவில் இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் அதான் ஆப்பிள் பால் கேட் எல்லாம் எடுத்துன்னு வந்து இந்த இன்ஃப்ளாட்டர் எடுத்துன்னு வந்து இதில் சேவ் பண்ணி வைப்பாங்க மெனுவில். இந்த மெனுஸில் இருக்கும், நமக்கு அப்போ தான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இப்போது அது டிஸ்பிளே பண்ணிச்சு. இப்போ நம்ம ஆப்பிளை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், பாலை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் சொல்கிறதுக்கு வந்து ஆன் கான்டெக்ஸ்ட் ஐட்டம் செலக்டட், அந்த கான்டெக்ஸ்டில் இருக்கிற ஐட்டமை செலக்ட் பண்ணால் என்ன நடக்கணும் சொல்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகுது.
மெனு ஐட்டம் அதான் எந்த மெனு ஐட்டமை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ஐட்டம் இருக்கும்ல, ஐடி வச்சுருக்கோம்ல, அந்த ஐடியை இதில் சேவ் ஆகும். அந்த ஐடியை அதுலேருந்து ஐடியை கெட் ஐடி பண்ணி இதில் இருக்கிற ஏதாவது ஐடி கூட எந்த ஐடி கூட மேட்ச் ஆகுதோ அந்த இதுவும் நடக்கும். இப்போ முதல்ல ஆப்பிள் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோன்னா அதுலேருந்து ஆப்பிள்ன்ற ஐடியை கெட் பண்ணி இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் கம்பேர் பண்ணி பார்க்கும். r.id.appleான்னு பார்க்கும். அப்படி ஆப்பிளாக இருந்துச்சுன்னா இமேஜ் வியூவில் செட் இமேஜ் ரிசோர்ஸ் r.drawable.apple இந்த ஆப்பிள் இருக்கா அது எடுத்துன்னு வந்து இமேஜ் வியூவில் செட் பண்ணணும். அதுக்கு இந்த இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா டோஸ்ட் மெசேஜில் ஆப்பிள்ன்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கோசம் ஆப்பிள்ன்ட்டு மெசேஜ் வர மாதிரி வச்சுருக்கேன். இதை ரிட்டர்ன் பண்ணோம் ட்ரூன்ட்டு. அதேமாதிரி பாலுக்கு வந்து இமேஜ் வியூவில் செட் இமேஜ் ரிசோர்ஸில் பால்ன்ட்டு டிஸ்பிளே பண்ணோம். அப்புறமா பால்ன்ட்டு மெசேஜ் வரும். கேட்னா கேட்டை டிஸ்பிளே பண்ணோம். இமேஜ் வியூவில் கேட்டை டிஸ்பிளே பண்ணோம். டோஸ்ட் மெசேஜில் கேட்னு வரும். அதேமாரி டாகை செலக்ட் பண்ணோன்னா இமேஜ் வியூ செட் இமேஜ் ரிசோர்ஸ் வந்து r.drawable.dog. டாகை செலக்ட் பண்ணால் டாகை வந்து டாக் இமேஜை இமேஜ் வியூவில் செட் பண்ணோம். அம்மா டாகுன்னு சொல்லிட்டு டோஸ்ட் மெசேஜ் ஒன்றும் வரும். இதாங்க ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணுறப்போ என்ன நடக்கணும் சொன்னோம். டிஃபால்ட்டுன்னு கேஸில் வைக்கணும். சுவிட்சில் டிஃபால்ட் வச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணி சூப்பர் ஆன் கான்டெக்ஸ்ட் ஐட்டம் செலக்டட் ஐட்டம் எந்த ஐட்டம் செலக்ட் பண்ணுறோமோ அதை டிஃபால்ட்டாக அங்கே வச்சிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். உங்கள் கான்டெக்ஸ்ட் மெனு ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. கான்டெக்ஸ்ட் மெனு லாங் ப்ரெஸ் மீ ஃபார் கான்டெக்ஸ்ட் மெனுன்னு சொல்லியிருக்கேனா அதை இப்போ நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கு செலக்ட் இமேஜ்னு இருக்கா அதாங்க ஹெட்டர் டைட்டில் சொன்னது. இந்த மாதிரி ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் மெனு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கும். இதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்க கான்டெக்ஸ்ட் மெனுவில் மெனு ஃபைலில் வச்சுருக்க எக்ஸ்எம்எலோட ஐட்டம்ஸுங்க. அது ஆப்பிள் பால் சொன்னது. இப்போ அந்த ஆப்பிளை தொட்டோன்னா இமேஜ் வியூவில் ட்ராவபிள் வச்சுருக்க ஆப்பிள் இமேஜ் வந்து இங்கே வரணும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது தொட்டால் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறதுக்கோசம் நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஆப்பிளை தொடுறேன். ஆப்பிளை தொட்டால் அந்த இமேஜ் வியூவில் ஆப்பிள் வரணும். ஆப்பிள் வந்துச்சு. அப்புறமா டோஸ்ட் மெசேஜில் சொன்ன மாதிரி ஆப்பிள்ன்ட்டு வந்துடுச்சு. திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பால் தொடுறேன். அந்த பால் இமேஜ் வரும். கீழே டோஸ்ட் இமேஜ் டோஸ்ட்டில் பால்ன்ட்டு சொல்லி வரும். பால் வந்துச்சு. கீழே மெசேஜிலும் பால்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கேட். அதே மாதிரி கேட்டோட இமேஜ் வரும். கீழே கேட்டுன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். டாக் இருக்கா டாகை தொட்டால் டாகோட இமேஜ் வரணும். அங்கே டோஸ்ட் மெசேஜில் சொன்ன மாதிரி டாகுன்ட்டு வரணும். டாகோட இமேஜ் வந்துச்சு. கீழே டாகுன்னு வந்துச்சு. இதாங்க கான்டெக்ஸ்ட் மெனு. ஏதாவது ஒன்றுத்தை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சம் ஆப்ஷன் வரும். எடிட் டெக்ஸ்ட்லாம் நம்ம நார்மல் ஆப் யூசேஜில் பார்த்துருப்போம். அதுதாங்க கான்டெக்ஸ்ட் மெனு. நான் சும்மா இமேஜஸ் வரா மாதிரி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.